Hey everyone, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவா இருக்க போகுது because obviously இது வந்து ஒரு self care routine video மாதிரி and I religiously follow this once or twice a week. கண்டிப்பா twice a week I shower I wash my hair. கண்டிப்பா oil போட்டுட்டு தான், அது half an hour இருந்தாலும் சரி 6 or 7 hours இருந்தாலும் சரி, I make sure I oil my hair, only then I shampoo it. வெறுமா shampoo போடவே மாட்டேன் because it really dries out your hair, so I don't do that. But இந்த ஒரு routine நான் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக at least once a week or twice a week I religiously follow. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் கேர், பாடி கேர், ஹேர் கேர் எல்லாமே இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய் ஐம் கான்ஷா. நான் இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹேர் கேர். ஹேர் கேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் கண்டிப்பாக பண்ணணும். தேர் இஸ் திஸ் ஹியூஜ் டிபேட் ஆன் தி இன்டர்நெட், ஹேர் ஆயில் பண்ணணுமா பண்ணாதா, இஸ் இட் பெனிஃபிஷியல் ஆர் நாட் அப்படின்ட்டு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலி ஹேர் ஆயிலிங் ஹேஸ் சேஞ்ச்ட் மை ஹேர் கேர் கேம். எனக்கு பர்சனலாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. யூ கேன் யூஸ் கோகோனட் ஆயில் ஆர் நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஐ மேக் ஷூர் ஃபுல்லாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு half an hour or 6 to 7 hours கண்டிப்பாக அது வந்து என்னோடய தலையில் இருக்கும். ஸோ ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ். இதுக்கு வந்து நான் எனி க்ரீம் பேஸ்ட் கிளென்சர் எடுத்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் த ஃபேஸ் ஷாப் ரைஸ் வாட்டர் பிரைட்னிங் கிளென்சர். அதில் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு I'll use any clay mask. You can use any clay mask of your choice. DIY clay mask பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஓவர் த கவுண்டர் clay mask யூஸ் பண்ணலாம். or you can even use முல்தானி மிட்டி, எது உங்களுக்கு இருக்கோ எனி clay mask just to clean your skin. இந்த ஆயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு I use a clay mask for sure. பர்சனல் ஹைஜீன் பற்றி பேசும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் இக்னோர் ஓரல் ஹெல்த். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ மேக் ஷூர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஃபர்ஸ்ட் வாஷ் மை ஹேண்ட்ஸ், ஐ ப்ரஷ் மை டீத், டங்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் தட் அ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ரியலி டாக் அபவுட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். யூ கேன் யூஸ் அ gel body wash or a cream based body wash depending on your skin type. Cream based body washes la pathina I would suggest Love Beauty and Planet. They make amazing body washes. எனக்கு அவங்க hair care range பெருசா செட் ஆகல, but then I really enjoyed using their murumuru butter and rose tea body wash. அது நல்ல ஒரு cream based hydrating body wash. இல்லைனா யூ கேன் யூஸ் எனி பாடி வாஷ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நிவ்யாவில் நிறையா இருக்குது. கரண்ட்டாக நான் வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐம் அப்சஸ்ட் வித் திஸ் ஃபியாமா டிவல்ஸ் பாடி வாஷ். இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து பிளாக் கரண்ட் வேரியண்ட். இட் ஸ்மெல்ஸ் கிரேட். இதுலேயே வந்து ஐ திங்க் ஹோஹோபா ஆயில், லெமன் கிராஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் எவ்ரி திங் மோஸ்ட்டாக இந்த பாடி வாஷஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் தீஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பீட்ஸ். ஸோ நீங்கள் வந்து குளிக்கும் போது யூ கேன் ஸ்டில் லைக் எக்ஸ்ஃபோலியேட் யுவர் ஸ்கின், which is a great thing. So body wash பண்ணதுக்கப்புறம் நான் வந்து I usually go in with a scrub. You can use this one. This is from Lux. இது வந்து ஹிமாலயன் ரோஸ் வேரியண்ட். இதுலேயே இன்னும் ஒரு லாவெண்டர் வேரியண்ட் கூட இருக்குது. that's also great. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரீசெண்டாக நான் தாய்லாந்து போனப்போ I got இந்த ஒரு பாடி ஸ்க்ரப். இது வந்து பிராண்ட் பேர்லாம் தெரில, பட் நீங்கள் இஃப் யூ ஹேப்பன் டு கோ டு தாய்லாந்து இது எல்லா ஃபார்மசிலையுமே இருக்கும். ஸோ இது வந்து கோகோனட் பாடி ஸ்க்ரப். இதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்க்ரப்பா இல்லை பட்டரான்னு தெரில. இட்ஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் இட்ஸ் சூப்பர் ஜென்டில் ஆன் யுவர் ஸ்கின். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா யூ மஸ்ட் ட்ரை திஸ். இட்ஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த
body scrub. I think it's almost over. I have another variant. So நீங்கள் கண்டிப்பாக exfoliate your body and body wash யூஸ் பண்ணுறப்பே make sure you also use a loofah. Trust me, ஒரு loofah நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ it really exfoliates your skin. உங்களுக்கு அந்த dry skinலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். So you can like let's say ஒரு 2 தடவை ஷாம்பு போடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் I make sure இந்த ஆயிலாக ரிமூவ் ஆயிடணும். அண்ட் செகண்ட் ரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டர்ட் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் what I do when my hair is damp, ஷவரில் இருக்கும் போதே I use this Spa Day hair mask by Schwarzkopf. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சாரி எப்படின்னா வந்து நல்லா ஒர்க் ஆகும், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். But then no one talks about it. இது வந்து வைரலி ஆயிருக்காது. So one such product for me is this one. ஸோ உங்கள் ஹேர் வந்து இன்னும் டேம்பாக கொஞ்சம் ஒரு வெட் ஸ்டேட்டில் இருக்கும் போதே அப்படியே ட்ரிப்பிங் வெட்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் லைட்டாக அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் மாஸ்க் ஆன் யோர் லெங்ஸ் அண்ட் யோர் எண்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மீ ஒரு 5 to 10 minutes கழிச்சு கொஞ்சமாக ஷாம்பு வச்சு ரின்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மேக் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் இந்த அளவுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே ஹேருக்கு ஒர்க் ஆகி பார்த்ததில்ல, பட் திஸ் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். ஸோ கண்டிப்பாக மேக் ஷோர் you try this if you have frizzy hair. So while your skin is still damp, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I go in with a body oil. உங்களுக்கு நான் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து this affordable body oil. One second, let me just go get it. It's all here. Okay, so ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் so that you can choose உங்களோட convenience, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி you can use. And using a body oil, trust me, it has changed the game for me. Like my skin care, my body skin ஓட என்ன சொல்கிறது டெக்ஸ்டரே மாற்றிருக்கு. It's so worth investing in. So let's start with the affordable one. இது வந்து Pure Sense ஓட macadamia body oil. It smells like heaven. ரொம்ப நல்லா இருக்கும். So you can try this. இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, அப்போவே மேக் ஷோர் யூ யூஸ் திஸ். அடுத்து என்னோட ரெக்கமெண்டேஷன் பாடி ஆயிலில் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ். யூ கேன் யூஸ் திஸ் வேரியன்ட். ஹவாயின் ரம்பா இஸ் ஆல்சோ கிரேட். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குமோ யூ கேன் கோ ஃபார் இட். இது வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட மஷோப்ரா அண்ட் ஹனி. எனக்கு ஃபஸ்ட் இதோட ஸ்மெல் பெருசாக பிடிக்கல, என்ன ஸ்மெல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃப்ரேக்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இட் செட்டில்ஸ் டவுன் அது இன்னொரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. இதுலேயே நர்கீஸ் வேரியன்ட் இருக்குது, அதுவுமே சூப்பராக இருக்கும். பாடி ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஐ கோயின் வித் அ பாடி லோஷன். இது வந்து பாடி மில்க். யூ கேன் யூஸ் அ பாடி லோஷன், பாடி மில்க், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்லேயே. ஃபேஸ்லின், இது வந்து நிவ்யாவோட பாடி மில்க். இட்ஸ் சூப்பர் ஹைட்ரேட்டிங். இஃப் யூ ப்ரெக்னென்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெல்லி கிட்டலாம் லைட்டாக இச்சியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிரேட் ஃபார் தட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களுக்கு ஒரு 2-3 monthsனாச்சும் கண்டிப்பாக இது வரும். நான் இதனோட ஹால் வீடியோலையும் காட்டியிருக்கேன். ஆல்ரெடி காட் அ பேக்கப் ஆஃப் திஸ் ஒன். ப்ளம்மில் நிறைய பாடி லோஷன்ஸ் இருக்குது. வேஸ்லின், VLCC, ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ். பட் திஸ் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும். பாடி வாஷ், பாடி ஸ்க்ரப் இதெல்லாம் யூஸ் பண்ணாலே யூ கோன் ஸ்மெல் அமேசிங். பட் இதெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் டு ஆல்சோ யூஸ் அ பாடி மிஸ்ட் which is really important. நான் வந்து கரண்ட்டாக இந்த விக்டோரியா சீக்ரெட் பாடி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். there are many options. ப்ளம்மில் நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஐ திங்க் டவ்வில் ரோல் ஆன்ஸ் இருக்குது அண்ட் காமா ஆயுர்வேதா, ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா பாடி வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா வெனிலா பாடி லோஷன் அண்ட் மிஸ்ட்டும் அதே ஃப்ரேக்ரன்ஸ் ஃபேமிலியில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இன்னுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஹேர் கேருக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் உங்களுக்கு வெட்டாக இருக்கும் போது, அதாவது டேம்பாக இருக்கும் போதே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா போய் ஒர்க் ஆகும். ஸோ ஹேர் கேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவானோட சீரம் யூஸ் பண்ணுவேன்.
மோஸ்ட்டாக இதான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை திஸ் பிராண்ட் கால் ஸ்ட்ரீக்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் ஆயில் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கையில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்ளை டு யோர் எண்ட்ஸ் அண்ட் ஹேர் லெங்த் அண்ட் அதுவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும். லிவான் சீரம் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் கிரேட், இட்ஸ் ஹைப்ட் ஃபார் அ ரீசன் கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஐ கோன் வித் அ மிஸ்ட். ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலாக ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோன் வித் சீரம். இது வந்து டோனி மோனியோட மோச்சி சீரம். அண்ட் தென் ஐ கோன் வித் அ face cream. You can use Cetaphil, any moisturizer of your choice is also fine. And then finally a lip balm. So நான் இதான் யூஸ் பண்ணுறேன், Vaseline, good old Vaseline. And that is it. ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ரொட்டீன் மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ வாண்ட் டு லைக் ஹாவ் அ லாஸ்ட் மினிட் க்ளோ அப் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி மேக் அ டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். யூனோ when you want to look put together presentable, கண்டிப்பாக ஒரு 1 hour நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நான் டெய்லியும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ வீக்லி routine or once in 10 days கண்டிப்பாக இதை பண்ணிடுவேன். இட்ஸ் ஆல்சோ குட் டு லிசன் டு அ குட் சாங். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டட் கேண்டிலை லைட் பண்ணிட்டு you can just have your time. So that's it for today's video. Thank you so much for watching. I hope this helped. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். And I'll see you very very soon.